எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ சூப்பரான ஸ்கீம் பற்றி சொல்ல போகிறேன். பிபிஎஃப், அதாவது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுங்க. பிஎஃப் கிடையாது, பிபிஎஃப். அதாவது பப்ளிக் இன்கம்னால எல்லாருமே இதை வந்து நம்ம யூஸ் பண்ண, இது வந்து பெனிஃபிட், இது எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம், எல்லாருமே இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. செக்யூரிட்டி வந்து 15 இயர்ஸ். இது எங்கே நீங்கள் ஓப்பன் பண்ணலாம்னா பேங்க் இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.1ங்க. மினிமம் டெபாசிட் வருஷத்துக்கு 500, மேக்ஸிமம் வந்து 1.5 லேக்ஸ். 500 இயருக்கு 500ங்கிறதால இது வந்து 500 கட்டுறதா அது வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட் உங்களுக்கு வராது 15 இயர்ஸ் கழிச்சு. நீங்கள் மந்த்லி 500 வச்சுக்கோங்க, அப்போ தான் சூப்பராக வருங்க. இது அப்போ தான் நல்ல அமௌண்ட் வரும். கொஞ்சமாக கட்டினா வருஷத்துக்கு 500 கட்டினா ஒன்றும் வராது. கொஞ்சம் மந்த்லி கட்டுறதுக்கு பாருங்கள். இது வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப பெனிஃபிட்னா, இந்த ஒரு 30, 35 ஏஜில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, இந்த டைமில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு பின்னாடி உங்களுக்கு 30 வயசுனா 30 to 40, 45 வயசுல இது கிடைக்குங்க பெஸ்ட்டாக வர மாதிரி. இப்போ நம்மளுக்கு வந்து வேலைக்கு போக முடியும், நம்மளுக்கு உடம்புல வந்து இம்பருக்குள்ள போகிறோம். பின்னாடி ஏஜ் ஆன பிறகு வந்து கஷ்டங்க, போக முடியாது. இதேமாரி பின்னாடி வந்து ஃபஸ்ட்டு கூலி வேலைக்கெல்லாம் போய்ட்டு எங்கள் ஊர் சைட்லாம் கூலி வேலைக்கு போயிட்டு பின்னாடி வந்து பிள்ளைய பார்க்காம கஷ்டப்படுற எவ்வளோ பேரை நாங்கள் பார்க்குறோங்க. அப்போதான் எனக்கு வந்து எனக்கே வந்து தெரியவே இல்லை, இந்த ஸ்கீம்லாம் இருக்குமே ஒன்றுமே தெரியாது எனக்கு. இப்போதான் நான் வந்து சேவிங்ஸ் ஸ்கீம்லாம் என்ன இருக்குன்னு தேடுறப்ப தான் நான் பார்க்குறேன் இது நல்லா இருக்குன்னு. எனக்கு 43 வயசாயிடுச்சு. இனிமேல் நான் போடுறத கூட போடலாம், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக போட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குங்க. இது வயது வரம்புலாம் உண்டா அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுங்க. வயது வரம்புலாம் கிடையாது. எப்போ வேணாலும் நம்ம யார் வேணாலும் அது வந்து நம்ம தொடங்கலாங்க. கணக்கு தொடங்குறது ஆரம்பிச்சு 15 வருஷம் நம்ம கண்டினியூவாக கட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல பெனிஃபிட் வரும். செலுத்தும் தொகை அதாவது நம்ம கட்டும் அசல், வட்டி, மெச்சூரிட்டி, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எல்லாத்துக்குமே வரி விலக்கு உண்டுங்க. டேக்ஸ் கிடையாது, வரி விலக்கு உண்டு. அதனால தான் சூப்பர் ஸ்கீம் சொல்கிறேன். அது எப்போ நம்ம இதுலேருந்து கடன் கூட வாங்கிக்கலாங்க. 3 வருஷம் முடிஞ்ச பிறகு இதுலேருந்து நம்ம கடன், நம்ம எவ்வளோ அமௌண்ட் கட்டிருக்கோமோ அதுக்கு ஏற்ற கடன் வாங்கிக்கலாம். 15 வருஷம் கழிச்சும் நம்ம வந்து ஒரு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் கூட அதில் பண்ணிக்கலாம். அதாவது கட்ட முடியாது மந்த்லி அந்த அமௌண்ட் அப்படியே அதில் போட்டு வச்சு அதுக்கு 5 வருஷத்துக்குள்ள வட்டியை நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் அது அது அந்த அளவுக்கு தேவைப்படாது. நான் 15 இயர்ஸ் கரெக்டாக இருக்கும். அடுத்தது முன்னாடியே எடுக்கணும், நம்மளால முடியலை, கட்ட முடியல, ஒரு எமர்ஜென்சி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் கணக்கு க்ளோஸே பண்ணிக்கலாங்க. க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி நம்ம கட்ட முடியல, பாதியில விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் நீங்கள் வந்து கட்ட முடியல விட்டுட்டு அப்படின்னா நீங்கள் இடையில போயிட்டு மறுபடியும் அதுக்கு பிறகு போயிட்டு கேட்டிங்கன்னா பெனால்ட்டி சொல்லுவாங்க அவங்க. பெனால்ட்டி கட்டிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாங்க. பேங்க்ல என்ன போஸ்ட் ஆஃபீஸில் எதில் வேணாலும் நம்ம கட்டிக்கலாம். இதில் வந்து பயமே தேவையில்லைங்க. இதில் ஐயோ நம்ம பணம் கட்டுற பணம் போயிடுமோ என்னமோ, ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் ஸ்கீம், அதனால் பயமே கிடையாது. நம்ம கட்டுற முதலீடு குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம கட்டுற பணம் வந்து இன்னும் அதிகமாக தான் வருமே தவிர குறைச்சி வராது. அடுத்தது நம்ம கட்டுறப்ப நம்ம மந்த்லி கட்டுறோம்ல, அது வந்து 1 to 5 டேட்டுக்குள்ளே கட்டிடுங்க. 1, 2, 3, 4, 5க்குள்ளே கட்டிடுங்க. அப்போ தான் வந்து இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்க. அதனால் கால்குலேஷன் அதாவது இயர்லி கால்குலேஷனுங்கிறப்ப நமக்கு அதிகமாக வருமா. அதனால் அந்த 1 to 5 டேட்டில் நீங்கள் கட்டிடணும். இப்போ கட்டினா நல்ல பெனிஃபிட். ஓகேவா? இது வந்து ஃப்ளெக்சிபிள் தானுங்க. நீங்கள் இப்போ 500 மந்த்லி கட்ட போகிறேன் அப்படின்னா 500 கூட அடுத்த மாதம் 500 கட்டணுமானா இல்லை, நீங்கள் 1000 கட்டிக்கலாம், 2000, அதாவது 1.5 லேக்ஸ்க்குள்ளே நீங்கள் எவ்வளவு வேணாலும் கட்டிக்கலாங்க. அந்த இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். இப்போ 1000 ரூபா கட்டிட்டு இருக்கீங்க, இப்போ கையில் காசு இல்லைன்னா 500 அடுத்த மாதம் 500 தான் கட்ட முடியுதுன்னா கட்டிக்கலாம். அதேமாரி இது ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு ஸ்கீமுங்க. நீங்கள் மந்த்லி இப்போ சாதாரணம், அதனால தான் நான் சொல்கிறேன் இது சூப்பரான ஸ்கீம், ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நீங்கள் மந்த்லி 1000 கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டல் டெபாசிட் எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு 12,000 வரும். இல்லையா? அடுத்தது வருஷத்துக்கு இப்படி வருமா, 15 வருஷத்துக்கு வந்து 1,80,000 வருங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து 1,45,452 ரூபாய் வரும். இப்போ மெச்சூரிட்டி அமௌண்ட் டோட்டலாக எவ்வளோ வரும்னா 3,25,457 ரூபா வரும். அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூங்க. நான் சொன்னது பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூங்க. பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.